அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கணுமே கரங்கள் ப்ரோ மேலே மீன் தூக்கி ப்ரோ ஆர்கஸ் ஃப்ராகு எங்கே வச்சிருக்க பாருங்க சிங்கிள் லூக்கு தான் ஏறி இருக்குது எங்கே வச்சிருக்க பாருங்க சிஎம்எக்ஸ் ஃப்ராகு நல்ல சைஸ் ஆர்கஸ் ஃப்ராக் எங்கே வச்சிருக்க பாருங்க மேல் வாயில் ஏறி இருக்குது. எல்லாரும் வாங்க மக்களே, நம்ம ஃபிஷிங் பேஸ் சொன்னோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நம்மளை வந்து இங்கே கூட்டம் வந்து யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் ப்ரோ தான். ஆகாஷ் ப்ரோ விடுங்க, நம்ம டீமில் வந்து புதுசாக வந்திருக்காரு. ஸோ நம்மளை இன்ஸ்டாவில் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணார், ப்ரோ எங்கள் ஏரியாவில் ஸ்பாட் இருக்குது, தரமாக இருக்குது, நான் இப்போ தான் அடி கற்றுட்ருக்கேன், நீங்கள் வாங்க ப்ரோ, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நானும் கற்றுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அவரை பார்க்க வந்திருக்கோம். அவரோட ஸ்பாட்டில் தான் இன்றைக்கி அடிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ரெகுலர் ஆர்டர் டீல் செட்டப் தான் பண்ணியிருக்கோம். ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னிங் மிஷின் அடிக்கிறாரு, இப்போ தான் அடிக்க கற்றுக்கிறதுனால. ஸோ கொஞ்ச நாள் போனாரா நம்ம கூட அடித்தாருன்னா அவரையும் நம்ம பைக் கேஸ்டிங்காக மாற்றிடுவோம். ஸோ நம்ம ரொம்ப பேச வேணாம், அவங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பணும். ஸோ டக்கு டக்குன்னு ஸ்பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்பாட்டை பாருங்கள், வேறு லெவலில் தரமாக இருக்கும். அங்கங்கே புல் இருக்குது, செடி சூப்பராக இருக்குது. சரி வாங்க அடிச்சு பார்க்கலாம். வருது பாடுறா அங்கடா என்னக்குடா. ஆ ஸோ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது ஸ்பாட் தான் வந்திருக்கோம். நம்ம ஆகாஷ் ப்ரோ தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த ஸ்பாட் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துருந்தோம், ஆனால் இறங்கி அடிக்கலை. ஏன்னா இது வந்து ஏலம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, அடித்து பார்ப்போம். இதில் மீன் நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்னு தெரில, பார்ப்போம். ஸ்பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பனி பெய்யுது, கிளைமேட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கா, மீன் வர்றது கொஞ்சம் வாய்ப்பு டவுட்டு தான். நான் விரால் மீன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கதப்பாக இருந்தால் தான் மேலே வர மேய்ச்சலுக்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இல்லை போவோம், சின்ன வெயிட்டு டாக் ஏற்ற போகும். செட்டிங்ஸை மாற்றிட்டு டாக் இன்னும் வெயிட் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் லாங்காக போகும். போடு ராஜா ப்ரோ, போடு ராஜா ப்ரோ, போடு ப்ரோ. ஒரு ஆவரேஜ் சைஸ் தான், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக பிடிச்சாரு தலை. ஒரு ஆவரேஜ் சைஸ் தான். தூக்கு ப்ரோ, மேலே மீன் தூக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. என்னதான் ஃப்ராக் மாற்றி போடுறேன், ஒன்றும் அடிக்க முடியாது. இல்லை இன்னைக்கு நேரம் நல்லா இருக்குது எல்லாருக்கும். நம்ம ஆகாஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஸ்ட்ரைக் போட்டார். போடு அதெல்லாம் ஒன்றாவது போடு. நம்ம ஆர்கஸ் ஃப்ராக் கொடுத்தவொடனே செம்ம ரிசல்ட்டு ஃப்ராக். தாங்க நீங்கள் ஏற்றுங்க. மீன் ஃபஸ்ட்டு மீன் ஏற்றினோடனே அவருக்கு ஃபீலை பாருங்க. ஏன்னா பார்த்து மனையில் பிடிக்காது, ராடு உடச்சிக்கும். அப்படி தூங்கினா மீன் மிஸ் ஆகிடும் ப்ரோ. டக்குன்னு தூக்கிடுங்க. தூ நல்ல சைஸு ஃப்ராகை பாருங்கள், ஆர்கஸ் ஃப்ராகு. அந்த சந்தோஷத்தை பாருங்கள், மீனை பிடிச்சவனியா, ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சவனியா இருக்கும். ஒரு 1/2 kg இருக்கும். ஃப்ராகை பாருங்கள் எங்கே வச்சிருக்கு, ஃப்ராக் காட்டு ப்ரோ. ஆர்கஸ் ஃப்ராகு எங்கே வச்சிருக்கு பாருங்க. சூப்பர் ப்ரோ. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தார்.
1 hour அடிக்கிறோம், ஒரு மீன் உடைய வரல. போடு 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 செடியில் போய் மாட்டிச்சு ப்ரோ. வா வா வா, ஒரு ஆவரேஜ் சைஸ் தான். எவ்வளோ நேரம் போராட்டங்க இது. நல்லா ஊக்கப்பத்திருக்கு, நல்ல சைஸு. சிஎம்எக்ஸ் ப்ராகு. இங்கே பாருங்கள் ப்ராக் எங்கே வச்சுருக்கு பாருங்கள். வா போட்டான் போட்டான் போட்டான். இதுக்கு தான் விரால் மீன் வாயில் கையே ஓடக்கூடாது. ஆகாஷ் ப்ரோக்கு ஒரே இன்னைக்கு ஜாலி தாங்க. மனுஷன் சொல்லி வச்சு போடுறது. பார்த்து 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 கட்லா மீன் வலிக்கிற மாதிரி வலிக்கிறீங்க. பார்த்து ப்ரோ மீன் போயிட போகுது ப்ரோ. சின்ன மீன் தான் ப்ரோ. சின்ன மீன் தான். சின்ன மீனையா? சின்ன மீனுமா? பரவாயில்ல, அதுவுமே ஃபுல்லாக எடுத்துருக்கு உள்ள. மோட்ரு செட் ஆகல ப்ரோ, வலிக்க முடியல ப்ரோ. ஒரு மாதிரி ஸ்டெக்காகி நின்றுட்டு அப்படியே. மோட்ரு தான் வேறு மாற்றணும். இந்த சின்ன மீனுமே ஆர்கஸ் ப்ராக் எங்கே எடுத்துருக்கு பாருங்கள் உள்ள. கீழே இறக்கி காட்டு ப்ரோ. வாயில் பாருங்க. இப்போ மக்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2வது புது பிளேஸுக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீன் போட்டாங்க. வீடியோ கவர் பண்ண முடியல. வீடியோ எண்டில் லாஸ்ட்டில் காட்டுறேன். மீன் நல்லா அடிச்சுன்னு ஆர்வத்தில் வந்து எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உதயாது. வா வா ராஜா, ஓடியா வா வா, அது உள்ளே போடுவான். போடு ப்ரோ போடு ப்ரோ. ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் போட்டார். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. நான் தேடி போகிறேன் நான் அந்த கறி. முள்ளு இது வருது, செருப்பு போடணும். போடி கேப்டன் போடி கேப்டன். நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் போட்டார். நமக்கு தான் போட மாட்டுது. போடியா போடியா டேனி, தூக்கியா ராஜா ப்ரோ. பை அங்கே இருக்கா? 2 கிரிப்பருமே அங்கே தாங்குது பையில். இருங்க மக்களை, கிட்ட போய் மீனை காட்டுறான். சைஸா ப்ரோ? இது பார்க்குறாரு. நீ வந்து தூக்கி மிஸ் பண்ணுற போகிற. நல்ல சைஸ் தான். உள்ள ஃபுல்லாக தான் தெரியுது. வெளியில் வச்சுன்னு விடு. எப்படி எதிர இருக்கும். நல்ல சைஸு, நல்ல சைஸ். ஓகே, தான் ஒரு கேப்டன் எந்த முடிவு எடுத்தாலும் நல்லதாக தான் இருக்கான் ப்ரோ. ஃபைனலாக நம்மளை ஒன்று போட்டாச்சு.
முள் மேலே தான் வச்சுக்குது. அப்படியே தூக்கி புல்லு மேலே படுக்க வச்சிரு. அப்படியே தூக்கி அப்படியே படுக்க வச்சிரு. விட்டு தூக்காத. சிங்கிள் லூக்கு தான் ஏறி இருக்குது. எங்கே வச்சுருக்கு பாருங்கள் சிஎம்எக்ஸ் ஃப்ராகு. மொன்ன வாயில் தான் வச்சுருக்கு. டக்குன்னு வந்தானா தூக்கி உள்ளே போட்டுடலாம். மொன வாயில் தாங்க வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் போராட்டதுக்கப்புறம் நம்மளும் மீன் ஆச்சிச்சு. போடு ப்ரோ, போடு ப்ரோ, போடு சீனியர், சை சீனியர், போடு 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 போடு. சீனியர் பார்த்தீங்கன்னா லாங்கில் ஒரு மீன் போட்டாருங்க. அப்படியே எடுத்துகிட்டு வாங்க சீனியர். நாயகன் மீண்டும் வர. பங்காளி பேக்கு கால் உடஞ்சி வந்ததுக்கப்புறம் பங்காளி மீனை போய் ரெடியாங்க. ஆர்கஸ் ஃப்ராகு எங்கே வச்சுருக்கு பாருங்கள். மேல் வாயில் ஏறி இருக்கு. கட்டுறாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மீன் பிடிச்சோம். அதில் வந்து ஒரு மீன் செத்துருச்சு. மீதி 7 மீன் தான். எல்லாம் ஒரு ஆவரேஜ் சைஸாக ஒரு 350-400 கிராம் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வேட்டை அந்த அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் சுமார் தான், டல்லு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அடிக்கிற இடத்துல ஒரு 4-5 பேர் கும்பலாக வந்து அடித்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு மீன் சரியாக மாட்டல. ஒரு 4 மணி நேரம் சுற்றினோம். சுற்றினதுல இந்த மீன் தான் மாட்டுச்சு. அடங்க மாட்டுறாங்க, துடிச்சிட்டே இருக்காங்க பேர்.